ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒரு நபரால் உனக்கு ஆபத்து வரும்போது அதை பார்த்துக்கிட்டு இந்த வராகி அம்மா சும்மாவா இருந்துடுவே? இனிமேலும் நீ பொறுத்ததும் போதும், அவங்களுக்காக அனுசரிச்சு போனதும் போகட்டும்னு பேச வேண்டிய இடத்தில் பேசிவிடு என் செல்லமே. எல்லாத்தையும் அவங்களா தானா புரிஞ்சுக்குவாங்கன்னு நீ பொறுத்து பொறுத்து போனதெல்லாம் போதும். இனிமே உன் பக்கம் என்ன நியாயம் இருக்கு? நீ எதுக்காக செஞ்சங்கிறத பேசினா மட்டுமே புரியக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. முதல்ல தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ போய் அமைதியா பேசி எல்லா விஷயங்களிலும் முடிவுக்கு வர முயற்சி செய். மனசுலயே எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வருந்தி வாழாதே என் தங்கமே. நீ சில விஷயங்கள்ல ஏமாந்துட்ட. ஆனா அதுக்காக நீ தலை குனிய வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீ ஏமாளியாகத்தான் இருக்கிறாயே தவிர யாரையும் ஏமாற்றிய ஏமாற்றுக்காரனாக நீ மாறவில்லை அல்லவா? அதை நினைச்சு தலை நிமிர்ந்து கர்வமாக இரு. உன்னை ஏமாற்றியவங்க, உனக்கு கெடுதல் செஞ்சவங்க அதுக்குரிய தண்டனையை என்கிட்ட இருந்து பெற போறாங்க. எந்த மனிதர் உன் வாழ்க்கையில் ஆபத்து நிகழ்வதற்கு காரணமாக இப்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரோ, கூடிய சீக்கிரம் அவர் அதிலிருந்து விடுபட்டு தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடமே வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வராகியம்மா நான் உருவாக்க தான் போறேன் என் செல்லமே. யார் உனக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து எந்த தூரத்துல உன்னை வச்சிருக்காங்களோ அதே தூரத்துல நீயும் வாழ கத்துக்கோ. அப்படி யாரோ ஒருவன் உன்னை ஒதுக்கி வைக்கிறதுனால உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. இந்த வராகியம்மா நான் உன் கூடவே தானே இருக்கேன். உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களையும் கேடு செஞ்சு அழிக்க நினைக்கிறவர்களையும் உன்னை முன்னேற விடாமல் தடுப்பவர்களையும் இந்த வராகியம்மா நான் அவர்களுக்கான வேலையை காட்ட போறேன். இத்தனை நாளா நீ எப்படி பொறுத்து பொறுத்து போனியோ அதே போலதான் உனக்காக நானும் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்போது அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பும் இல்லை, அவங்க மாறவும் மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் நான் இனிமே பொறுமையா இருக்க போறதில்லை என் செல்லமே. நீ மன்னிக்கிற வரைக்கும் தான் யாரையும் நான் விட்டு வைப்பேன். எப்போது உன்னாலேயே மன்னிக்க முடியாத அளவுக்கு அவங்க தவறு செஞ்சுட்டாங்களோ, உன்னால மறக்கவே முடியாத அளவுக்கு வலியையும் வேதனையும் உனக்கு கொடுத்துட்டாங்களோ, இனிமேலும் அவர்கள் செய்யக்கூடிய ஆபத்தான வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இருக்க போறதில்ல. யார் உன் வாழ்க்கையில கெடுதல் செய்ய தயாரா இப்போ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையை நினைச்சு நொந்து போற அளவுக்கு அவர்களுக்கே அந்த ஆபத்தையும் பிரச்சனையும் பெருசா நான் கொடுக்க போறேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கை உனக்கு சாபமா இருக்காது. உன் வாழ்க்கையை உனக்கான வரமாக நான் மாத்த போறேன். நீயும் எதையெதையோ தேடத் தொடங்கி கடைசியில எதையெதையோ தேடிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் வாழ்க்கையும் ஒரு புதிராகவே போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை உன்வசமாக மாறும்படி நான் எல்லாத்தையும் செய்ய போறேன். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமில்லாத போது கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக உன்கிட்ட தங்கும் நினைக்கிற? கவலையை விட்டுட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழத் தொடங்கு. அதிகமா கஷ்டமும் நஷ்டமும் பட்ட பிறகுதானே உனக்கே வாழ்க்கைனா என்ன, மனிதர்கள்னா என்ன, எப்படி பேசணும் பழகணும்ன்ற புரிதல் வந்தது. இனிமேலும் தேவையற்ற நினைவுகளையும் தேவையற்ற மனிதர்களையும் மனசுல போட்டு குழப்பிக்காம எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் சிந்திச்சு செயல்வை மிக தெளிவானதாக அமைச்சுக்கோ. உனக்கு பிடிச்சவங்க உன் பக்கத்திலே இருந்தாலும் உனக்கு பிடிக்காதவங்க உன் பக்கத்திலே இருந்தாலும் அது பெரிது கிடையாது என் செல்லமே. அருகில் இருப்பதால் அன்பு அதிகரிப்பு போவதும் இல்லை, அல்லது தூரமாய் இருக்கிறதுனால உண்மையான அன்பு குறைஞ்சு போறதும் இல்லை. உனக்கு பிடிச்சவங்க யாரோ, உன்னை உண்மையா புரிஞ்சுக்கிட்டவங்க யாரோ, அவங்க எங்கிருந்தாலும் நீ அவர்களுக்கான அன்பை எப்போதும் உன் இதயத்தில் கொடுத்துக்கிட்டே இரு. வாழ்க்கை வரமா சாபமா நினைச்சு நீ குழம்பி போக வேண்டாம். வாழ்க்கைனா நிறை குறை எல்லாமே இருக்கதான் செய்யும். உன் வாழ்க்கையில என்ன உனக்கு கிடைக்குதோ, வாழ்க்கை எப்படி போகுதோ அதன் ஓட்டத்திலேயே வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கோ என் செல்லமே. கிடைச்ச வாழ்க்கையை ரசிச்சு வாழ ஆரம்பிச்சிட்டீனா உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறிவிடும். நித்தமும் என் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகத்தான் நடக்குதுன்ற நம்பிக்கையோட நடக்கும் விஷயங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டீனா வாழ்க்கை உனக்கு அற்புதமானதா பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஒருத்தருடைய குணம் சரியில்லைன்னு தெரியும் போதே அவங்கள விட்டு விலகிறது தானே உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் அவர்களிடம் பேசி பழகி அவங்க கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டீன்னா அவங்க தரத்துக்கு நீயும் தாழ்ந்து போய்விடக்கூடும். யார் மனிதர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள்னு புரிஞ்சு பேசி பழகு. சரியில்லாதவங்க தராதரம் இல்லாதவங்கன்னு தெரியும் போதே அவர்களை விட்டு விலகிவிடதானே சொல்கிறேன். அப்படி இருந்தும் நாம பழகிட்டோமே பேசிட்டோமேன்றதுக்காக கெட்டது செய்பவர்களையும் கெடுதல் நினைப்பவர்களையும் உன் நட்பு வட்டாரத்திற்குள் வைத்துக் கொள்ளாதே என் செல்லமே. வாழ்க்கையில எல்லாருக்குமே எதிர்பார்க்கிறது எப்படி நடக்காம போகுதோ அதே போல எதிர்பார்க்காத பல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும். இதுதான் வாழ்க்கைங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா வாழ்க்கையை வாழ்வது உனக்கு சுலபமானதாக ஆகிவிடும்.
மனசுல எந்த கவலையும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம இயல்பாக சிரிக்கும் சிரிப்பிற்கும், மனசுல 1000 பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு வலியோடும் வேதனையோடும் சிரிக்கும் சிரிப்பிற்கும் பல அர்த்தங்கள் இருக்கிறது தானே. இப்போ வேணும்னா வலியும் வேதனையும் உன் வாழ்க்கையில குமிஞ்சிருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் சந்தோஷமான நிம்மதியான சிரிப்பை நீ உதிர்க்கும்படி உன்னை நான் வலிமை படைத்தவனாக மாற்றப் போகிறேன். எல்லா விஷயங்களையும் நீயாகவே தனியாக சமாளிச்சு சாதிச்சு வாழ்க்கையிலும் வெற்றி பெறத்தான் போகிறாய் என் செல்லமே. உன்னை எந்திரிச்சு நிக்கச் செய்வதும் கீழே விழுகச் செய்வதும் உன் மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் மூலமாக தான். நல்லது நடக்கட்டும் கெட்டது நடக்கட்டும், எதுவா இருந்தாலும் எதையுமே என்னால சமாளிக்க முடியும்னு நீ தைரியமா எழுந்து நின்னா யாராலையும் உன்னை கீழே தள்ளி வீழ்த்த முடியாது. உன் எண்ணங்களில் நீ உறுதியான வலுவான ஆளாக மாறிட்டினா நீயே பலமான ஆளாக மாறி போவாய். எப்போதும் உன் மனசை அமைதியா வச்சுக்கோ. இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து உன் மனசை குழப்பிக்க வேண்டாம். உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமைதானே. உனக்கு வெளியில பிரச்சனை அடுத்தவங்க பிரச்சனைனா என்னால சரி செய்ய முடியும். ஆனா உன் மனசே உனக்குள்ள 1000 பிரச்சனைகளை ஞாபகப்படுத்திக்கிட்டு குழப்பிக்கிட்டும் கவலைப்படுத்திக்கிட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருக்கும்னா அதை உன்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும்னு புரிஞ்சுக்கோ. உன்னுடைய எண்ணமும் செயலும் எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவருக்கு கெடுதல் நினைப்பதாக இருந்துடக்கூடாது. எல்லாருக்கும் நன்மையான நல்ல விஷயங்களை தான் நீ நினைக்கணுன்றதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். நீ மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சினா உன் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். மற்றவங்களுக்கு கெடுதல் யோசிச்சினாலே உன் வாழ்க்கையில உனக்கு பல மடங்காக கெட்ட விஷயங்கள் நடக்க தொடங்கிடுமேன்னு செல்லமே. அதனால தானே எப்பவுமே நல்லதை நினைக்க சொல்றேன். ஏதாவது ஒரு கவலையை நினைக்க ஆரம்பிச்சின்னா அடுத்தடுத்து 1000 கவலைகள் வரிசையா வந்து நிற்கும். ஏன்னா இந்த மனிதருடைய வாழ்க்கையிலேயே கவலைகளும் கஷ்டங்களும் நிறைந்ததாகத்தானே இருக்கு. அதனாலதான் முதல்ல கவலை வர ஆரம்பிக்கும் போதே உன் நினைப்புலையே நீயே ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுக்கிட்டு நான் கவலைப்படுறதை நிறுத்திட்டு அடுத்து என்ன நடக்கணுன்றதை பார்க்கணும்னு உன்னை நீயே தைரியப்படுத்திக்கணும். இல்லைன்னா உன் மனசு முழுவதுமே சோகம் நிறைஞ்சதாக மாறிடும். இந்த உலகத்துல குறைகளே இல்லாத குடும்பமோ அல்லது வலியும் வேதனையும் இல்லாத மனிதனோ கிடையாது. அதே போலதானே உன் வாழ்க்கையிலும் கொஞ்சம் கஷ்டமும் குறைகளும் பிரச்சனைகளும் இருக்கு. இது எல்லாத்தையுமே உன்னால நிச்சயமா சரி செய்ய முடியும். நீயே சொல்லு. இந்த உலகத்துல கோடிக்கணக்கில் செல்வம் வச்சிருக்கிறவரும் மகிழ்ச்சியோட வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழ்றாங்கன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? ஏன்னா எந்த மனிதருமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை முழுவதுமாக அனுபவித்தவனும் கிடையாது. எந்த மனிதனுமே வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டப்பட்டு தான் அழுதுகிட்டே தான் வாழ்ந்தேனும் சொல்ல முடியாது. எல்லாம் இந்த உலகத்தின் நிதர்சனம்தான். எது நடந்தாலும் வாழ்க்கையை ஏத்துக்க தயாராகு. நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்கலன்னு நீ வருத்தப்படுற. ஆனா உனக்கான கெட்டதை நடக்க விடாமல் தடுத்து நீ கேட்டதையும் உனக்காக சரி செஞ்சு கொடுக்க போறது இந்த வராகி அம்மா நான் தான். நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு மகிழ்ச்சியோட வாழ பழகு. உன்னை படைச்ச இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும் எப்போது உனக்கு எதை கொடுக்கணும்னு. கூடிய சீக்கிரம் எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில வரவழைக்கிறேன். வாழ்க்கையில மாற்றம் வரும்போது நிதானமாக யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஏன் இந்த மாற்றம் எதுக்காக வருதுன்னு யோசிக்காத. எல்லா மாற்றங்களையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்றேன். வெற்றியோ தோல்வியோ எதுவா இருந்தாலும் வாழ்க்கைக்கான பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறி போயிட்டே இரு.